செய்வோம். வல்லமையுள்ள தேவனே, மகிமை நிறைந்த கர்த்தாவே, இந்த நல்ல ஓய்நாளின் காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவருடைய சமூகத்திலையும் உடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்து தேவனாகிய கர்த்தரை ஆண்டவரே துதித்து போற்ற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக மீண்டும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ராஜாதிராஜா எங்கள் மத்தியில் சிங்காசனத்தின் அதிபதியாய் வீற்றிருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் நினைத்தருளி எங்கள் மத்தியில் வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரை நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆவியானவரே, இந்த ஆராதனை நீங்கள் நடத்தி தாங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க. உமக்குள் மகிழ்ந்து கழிவுற உதவிச்சிங்க. உங்களுடைய உன்னத பலனால் எங்களை இடைக்கட்டும்படியாக செபிக்கிறோம். பாடுகிற பாடல்களை நாங்கள் உணர்ந்து பாட உதவிச்சிங்க. ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபிச்சிங்க. முழு பலத்தோடு உண்மை துதிக்க எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிதாங்க. எங்களோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, பரிசுத்தமாக்குங்க, வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரோம். உன்னத பாடல்கள் 1182வது பாடல். மாறிடவே சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். திருமையிலே வளர்த்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். திருமையிலே வளர்த்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வான், பெருகிய அன்பு பெருகிடுவான். தலைமுறையாய் தலைமுறையாய் படைத்திட அருள் புரிவான். தலைமுறையாய் தலைமுறையாய் படைத்திட அருள் புரிவான். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அஞ்சிடாதே பஞ்சமே உன் மரணே, அஞ்சிடாதே பஞ்சமே உன் மரணே. சஞ்சனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். சஞ்சனத்தை
கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சோழனென்று காத்திருக்க மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சோழனென்று காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வோம் விரைந்து முன்னே விடுவோம் விசுவாசத்தால் உரிமை கொள்வோம் விரைந்து முன்னே விடுவோம் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா அல்லேலூயா. யாரும் எழுதின்று உன்னத பாடல்கள் 123வது பாடலை பாடும். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். அல்லேலூயா. அவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில், ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான் இல்லை? அப்படி தானே? நம்ம ஆண்டவர் சொன்னார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? வாழாவே தான் இருக்கோம், தலையாக என்ன செய்கிறதில்ல. ஏன்? வேதத்தில் ஒரு வாள் இருந்துச்சு. வாள்னா ஒரு 12 பேர் உள்ள குடும்பத்தில், 12 பசங்க இருந்த குடும்பத்தில் 11ஆவது பையனாக ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் யோசேப். அந்த வாளாக இருக்கவன் தலை மாதிரி நான் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன வந்துடுச்சுது? பொறாமை வந்துச்சுது, கோபம் வந்துச்சுது, அவன் மேலே வெறுப்பு வந்துச்சுது. இல்லை, இவன் எப்படி பெரிய ஆள் ஆயிரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விரோதமாய் சதித்திட்டம் நினச்சிதாங்க, தீட்டுனாங்க. சதித்திட்டம் தீட்டி அவனை குழியில் தூக்கி போட்டாங்க. பிச்சைக்காரனை விட கேவலமாக ஒரு அடிமையாக என்ன செய்யப்பட்டான்? மாற்றப்பட்டான். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்கள் வாழாகாமல் தலையாவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் நான் வாழை விட கீழே விழுற புழுக்கையாக என்ன செய்யிட்டேன், மாறி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நாள் என்ன செய்யலை. ஆமாம், தலையாகிறதுக்காக அவன் ஒரு குறுக்கு வழியும் என்ன செய்யலை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலை அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? குறுக்கு வழியில் பிரயாசப்பட்டு தலையாகிறதுக்கு பிரயாசப்படுகிறோம். அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டு நம்ம எப்படி மேலே வந்துடலாம், நீ எவ்வளோதான் நீச்சல் அடித்தாலும் கீழே தான் போவிய வழிய மேலே ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், வரவே முடியாது. ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, ஏற்ற சமயத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் நீ என்ன செய்யணும். ஆமாம், எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் சரி, எவ்வளோ வியாதிகள் வந்தாலும் சரி, எவ்வளவு நஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கண்ணீரின் பாதையில் சென்றாலும் சரி, மனரம்யமாக இருந்து, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் நன்மைக்காக தான் இருக்கும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நீ அடங்கி இருந்தால், நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளில் என் குடும்பத்தில், என் ஊழியத்தில், எல்லாத்துலேயும் நான் எப்படி தான் இருந்தேன்? வாழாதான், தலையா இல்லை, வாழாதான். ஆனால் தேவன் என்னை அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருந்ததுனால இன்றைக்கி ஒரு சபைக்கு போதகராக நினச்சிருக்கிறாரு. அதுக்காக எனக்கு பெருமை இல்லை, ஆனால் கர்த்தர் சொன்னதை நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. இந்த பாட்டை நீ பாடுறன்னா உணர்ந்து பாடணும்.
ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறேன், என்னை கண்டிப்பாக கரம் பிடித்து நடத்துவீங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன உயர்த்தி நிறுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நல்லா சில ஊரில் பார்த்தீங்கன்னா சிலர் நல்லா வந்துடுவாங்க, வந்து பாரு எங்கள் ஊரில் பாருப்பா ஒன்றுத்துக்கும் உதவாமல் கிடந்தான், ஒரு குடிசை வீட்டில் கிடந்தான், இப்போ ஆண்டவர் பாரு ஓஹோன்னு அந்த ஊர்லே பணம் மெத்த வீடுக்காரன் அப்படின்னா இவன் தான் அப்படின்னு சொல்லுவார், எங்கள் ஆள் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன? ஆமாம், கர்த்தரை நேசித்தாயானால், கர்த்தருடைய கருத்துக்குள் அடங்கியிருந்தாயானால் நிச்சயமாக நீ வாளா இருக்க மாட்டேன், எதா தான் இருப்ப, தலையாக தான் இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாய் உணர்ந்த பாடல் படம். ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்துவம் என்னை வாளாக்காதபடி தலையாக்குவதாக வாக்கு கொடுத்து இருக்கிறீங்க, நிச்சயமாக என்னை நிச்சயவீங்க, நிறுத்துவீங்க. அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடலாமா? எல்லாம் எல்லாம் கைத்தட்டி உற்சாகமா பாடும். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவான், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவான். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவான், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவான். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார், கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவான், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவான். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவான், உன்னை கீழாக்காமல் இயேசு. செங்கடலும் யோர்தானும், செங்கடலும் யோர்தானும் உன்னை கண்டு விலகி ஓடுதே, உன்னை கண்டு விலகி ஓடுதே. ஜெயம் ஜெயம் அல்லே, ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவான், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவான். உன்னை வாளாக்காமல் இயேசு, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவான். சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகின்றீர் அப்பா, உயர்த்துகின்றீர், உயர்த்துகின்றீர் அப்பா, உயர்த்துகின்றீர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவான், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவான். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவான், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவான். ஆமென். ஒன்றுமில்லாத நம்மை அழைத்து அவருடைய கரத்தில் வைத்து பயன்படுத்த விரும்புகிறார். அப்பா பார்த்து சொல்லுவோமா, ஒன்றுமில்லாத என்னை அழைக்கிறையாது. ஆமென். ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, பயன்படுத்தும் என்னும் பயன்படுத்தும், பயன்படுத்தும் என்னும் பயன்படுத்தும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவான், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவான். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவான், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவான். பாலும் தேனும்
அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் 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 அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல்லே தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல்லே ஆமென் வாலாக்காமல்லே தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல்லே மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, 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 ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து ஆமென் உன்னை கரம் பிடித்து நடந்து செல்லுகிறதே உன் அருகிலே இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே நான் பயப்பட மாட்டாப்பா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார், கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார், கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார், கரம் பிடித்து இயேசு நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. பெரியவனை குப்பையிலிருந்து, பெரியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகின்றீர் அப்பா, உயர்த்துகின்றீர், உயர்த்துகின்றீர் அப்பா, உயர்த்துகின்றீர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? ஆண்டவரே எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரே உம்மை போற்றி புகழுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, 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 ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார், உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, 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 ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் முடியும் ஆண்டவர் பார்த்து சொல்லும், ஆண்டவரே ஒரு நாள் என்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் நீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நீங்க. ஹல்லேலூயா. வாக்கு மாறாத தேவன் இயேசு, வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. நீ நினைக்கலாம் என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்தங்கள் உண்மையாய் மாறலையே, என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்தம் பொய்யாய் போயிடுச்சோ நீ நினைக்கிறியா? ஒரு நாளும் அவர் சொல்லிட்டு செய்யாம இருக்கிற தேவன் அல்ல. தவறு நம்மிடத்துல இருக்கிறது, தவறு நம்மிடத்துல இருக்கிறது. அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கி இருக்க முடியல. அங்க ஓடுற, இங்க ஓடுற, இங்க ஓடுற, அவர் நீ நம்ப முடியல. அவரால் அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உனக்கு வரமாட்டேங்குது. பக்க வழியில வந்து சத்துருவனோடு பேசும் பொழுது அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, ஆனா தேவனோடு கூட பேசுகிற வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய உனக்கு மனம் இல்லை.
காரணம் நீ அவரோடு வாழ நீ ஒன்னு ஒப்பு கொடுக்கல. அவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் நீங்கப்பா, என்னுடைய அவிசுவாசம் நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லு. அவிசுவாசம் நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லு. ஆண்டவரிடத்துல ஒரு மனிதன் வந்து சொன்னான், ஆண்டவரே என் பையன் பிசாசின் பிடியில கொடிய வேதனைப்படுகிறான், நெருப்புலையும் தண்ணீரையும் தள்ளி அந்த பிசாசு என் பிள்ளையை கொலை பண்ண பாக்குது, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. நான் சீசர்களிடத்துல வந்தேன், அங்க போனேன் இங்க போனேன், ஒருத்தராலையும் முடியலப்பா. ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்ன தெரியுமா? அற்ப விசுவாசியா இருக்காத, நீ விசுவாசத்தோட இருந்தா நீ பெரிய காரியங்களை எதிர்பார்க்கலான்னு சொன்னார். ஆண்டவரே என் விசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, உங்களை நான் நம்பலப்பா, உங்களை நான் நம்பாம எங்கேயோ ஓடி போனேன், அங்கேயும் இங்கேயும் ஓடுற ஆண்டவரே எனக்கு வெற்றி கிடைக்கல, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கதறனா, அவிசுவாசம் நீங்கிய பொழுது உன்னுடைய மகனுக்கு போன விடுதலை, அவனுடைய உள்ளத்துல மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவிசுவாசியே தேவனிடத்துல வா, அவருடைய கரத்துல உன்னை ஒப்புக்கொடு, ஆவியானவர் உன்னை கீழ்ப்படுத்து, அவர் உன்னை ஆளுகை செய்யட்டும். வேதத்துல பார்க்கிறோம், அநேக ஆண்டவர்மார்கள் உன்னை ஆண்டு கொண்டிருந்தாங்க, ஆனா உன்னை ஆள வேண்டிய கர்த்தருக்கோ உன்னை நீ ஒப்பு கொடுக்கல. இன்றைக்கு அவருடைய சமூகத்துல உன்னை தாழ்த்து, தீய வழிகளை விட்டு மனம் திரும்பு, அவரை நோக்கி ஓடிவா. இந்த பலத்த கரத்துக்குள்ள நீ அடங்கியிரு, அடங்கியிரு, அடங்கியிரு. இக்காரா கோதல கஷகமா ரோதரிஹாமா கதல ஷகதலபா ஹுலஹதர ஷகதல கதரபா. ஆடிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலையாத, உடைய சுய பெருமையை நினைத்து நீ புகழாத, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியது. அவர் உனக்கு உன்னை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரா? உன்னோடு ஒரு காரியத்தை குறித்து பேசி இருக்கிறாரா? அதை நிறைவேறும் வரைக்கும் காத்திரு. வேதத்தில் உனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து இருக்கிறாரா? அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசி, அதை பிடித்துக்கொள், அதை நிறைவேறும் வரை காத்திரு. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அவர், உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அவர், உனக்கு நன்மை செய்யும்படியாக காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கான காரியத்திற்கு உன்னை ஒப்பு கொடுக்கிற தேவனும் அல்ல. நீ சுய இச்சையினால எழுப்புண்டு நீ சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற, சுய இச்சைக்கு உன்னை ஒப்பு கொடுக்காத, அவருடைய விருப்பத்துக்கு உன்னை அர்ப்பணி. ஆண்டவரே உங்க விருப்பத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, நீங்க என்ன நடத்துங்கப்பா, என்ன கையை பிடிச்சு நீங்க நடத்துங்கப்பா, நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே சொல்லி பாரு. ஹல்லேலூயா. அவர் உன்னை கைவிடுவாரோ? உன்னை மறந்து போக மாட்டார். அற்ப மனிதன் அல்ல. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னார். நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக உனக்கு தருவார். அவரை நம்பு, அவரை பிடிச்சிக்கோ, அவரை விட்டுறாத. யார் உன்னை அலைக்கழித்தாலும் நீ அலைந்து போகாத. யார் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆண்டவர் விட்டு வழி விலக செய்தாலும் உன் வழியை மாத்தாத. அவரே உன்னை வழி நடத்துகிற தேவன், அவரே உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னதமான தேவன், மகிமை நிறைந்த கர்த்தர், வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு என்ற நாமம் உடையவர். ஹல்லேலூயா. பிசாசுகளும் அவருடைய வார்த்தை அவரை கண்டு நடுங்கும்படியான வல்லமையுள்ள தேவன் அவர். அண்ட சராசர்களும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அவரை நம்மை ஆளுகை செய்கிறவர். ஓ ரைகாதா லகஷதரபா. ஓ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்.
மகிமைக்கு பாத்திரமானவரே, துதிக்கப்படத்தக்க தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, நீதியுள்ள நித்திய நியாயாதிபதியே, வரப்போகிற தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரமானவர். நீங்க மட்டும்தான்ப்பா துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க, என்னுடைய துதியை வேறொருவருக்கும் கொடேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா துதியும் உங்களுக்கு நாங்க செலுத்துகிறோம்பா. நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். ராஜாதி ராஜாவே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய தேவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்பாவும் மேகாவுமானவரே, ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனே, வாடாதி வானங்களை உருவாக்கினவரே, அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற எங்கள் பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய தேவனே, சர்வ வியாபகரே, யெகோவா நிஸ்ஸியே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். யெகோவா ஷாலோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா என்ற நாமத்தில் அறியப்பட்ட எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. worship the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. We worship the King of Kings. ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய தேவனே, நீ போற்றி புகழ்வது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே. மண்ணான எங்களை உம்மை புகழும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக ஒரு புதிய நாவை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய புண்ணிய பாதத்தில் நாங்கள் பணிகிறோம், எங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏற்று அங்கீகரிப்பீராக. நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரமானவர். எல்லா கனமும் உங்களுக்குரியதாப்பா. We give all the honor to you, Lord. All the glory to you, Lord. உமக்கே எல்லா கனத்தையும் செலுத்துகிறோம். உண்மையை நாங்கள் மகிமைப்படுத்தி உண்மையை துதிக்கிறோம், உண்மையை ஆராதித்து பணிகிறோம். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக நமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அவனமாக சங்கீதம் 61 சங்கீதம் 1 முதல் 8 வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களோட நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்னென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மேம்டாத ஆமென். யாரும் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொழினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தரும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும்
பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கப்போம். வாசிக்கக்கூடிய குறிக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1 முதல் 19ஆம் வசனம் முடிய டைட்டஸை வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1 முதல் 19ஆம் வசனம் வரை. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வரை. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். கட்டுவிரியன் முட்டைகளை அடைக்காத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். அவைகள் நெருக்கப்பட்டதேயானால் விரியன் புறப்படும். அவைகளின் நெசவுகள் வஸ்திரங்களுக்கேற்றவைகள் அல்ல. தங்கள் கிரியைகளாலே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள். கொடுமையான செய்கை அவர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள். பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அறியார்கள். அவர்கள் நடைகளில் நியாயமில்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள். பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண் இல்லாதவர்களைப் போல் தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பட்ட பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல் பாலிடங்களில் இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உருமி புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம். நியாயத்துக்கு காத்திருந்தோம், அதை காணோம். ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாயிற்று. எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம். கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது. சத்தியம் மீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போகிறது. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் எனும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களினிடத்தில் உக்கிரத்தை சரிக்கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரிக்கட்டுவார். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. 1042வது உன்னத பாடல்கள். காப்பார் உன்னை காப்பார் என்ற பாடல். காப்பார் உன்னை காப்பார், காப்பவர் காப்பார் என்னும் மேனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். தன் தொன்னை அழைத்தவர் தரமதை பார், உன்னை கைவிடாதிருப்பார். தன் தொன்னை அழைத்தவர் தரமதை பார், உன்னை கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார் எண்ணிப்பார்.
எண்ணிப்பார் எண்ணிப்பார் என்றும் அதை எண்ணிப்பார் என்றும் அதை எண்ணிப்பார் காப்பார் காப்பார் காத்தவர் காப்பார் என்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி என் பக்தானான் அழிக்கவில்லையோ இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி என் பக்தானான் அழிக்கவில்லையோ எப்போதும் மகளை நிர்மூலம் செய்வதற்கு பின்னும் இறங்கவில்லையோ இல்லையோ இல்லையோ மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ காப்பா காப்பார் காத்தவர் காப்பார் என்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் ஆதரவாய் பல ஆண்டுகளில் வரநடைக்கலமா இருந்தார் ஆதரவாய் பல ஆண்டுகளில் வரநடைக்கலமா இருந்தார் ஆதருடன் அவர் கைப்பலம் செய்து கனிவுடன் ஆதரித்தார் 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 பரிசுத்தத்தில் அலங்கரித்தார் பரிசுத்தத்தில் அலங்கரித்தார் காப்பார் உன்னை காப்பார் காப்பவர் காப்பார் என்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தலைவனைக்கு ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்த தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களுடைய போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும், வியாதிகள் மத்தியிலும் ஆண்டவரே தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பலனை கொடுத்து தாங்கி நடத்தினீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவரீர் எங்களோடு பேச போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பேசுகிற மகனை மறைத்து நீங்கள் எங்கள் கூட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காரோம். நாம் யாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் இருக்கமுள்ள அன்பு பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்துக்கு தான் வந்திருக்கோம் சுவாமி. நீங்கள் அழைத்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் இன்றைக்கி அழைத்து வந்த நோக்கத்தை எங்கள் மத்தியில் நிறைவேற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பரிசுத்த ஆவியினுடைய பிரசனம், உங்களுடைய வார்த்தையின் சாரத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாராக. மொத்த காரியத்தையும் மொத்த செய்தி வேளையும் உங்களுடைய கரத்திற்குள்ளதாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு செய்திக்குள்ளதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 59:19. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த சூழ்நிலையில் எத்தனை பேராவது யாராவது வந்திருக்கோமா? நான் வந்திருக்கேன்.
நிறைய நேரத்தில் வந்திருக்கேன். எந்த சைடு பார்த்தாலும் வெள்ளம் மாதிரி சத்துரு வரான். அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு நம்மளுக்கு யோசிக்க முடியாது, நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ வெள்ளம் போல சத்துரு வரானா என்ன அர்த்தம்னா, அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்றே உங்களுக்கு தெரியாது. போய் ஒரு சம்பவம் பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. 430 வருஷம், 30 வருஷம் வந்து யோசேப்பு காலம். அந்த நேரத்தில் அவங்க அடிமையாக இல்லை. 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தாங்க. அடிமைகள்னா என்னன்னா, அவங்களுக்கு என்ன வேலை? 400 வருஷங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 10 தலைமுறை, 30லேருந்து 40 வருஷம் ஒரு தலைமுறைன்னு சொல்கிறாங்க. 10 தலைமுறையா 10 ஜெனரேஷனா அவங்க வந்து அடிமைகளாக இருக்காங்க. அடிமைகள்னா கொத்தடிமைகள்னா உங்களுக்கு தெரியும். அவங்க சொல்கிற வேலையை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் செய்யணும். அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிடணும். அவன் ஒரு ரெண்டு பிஸ்கெட் கொடுத்தா அதுதான் சாப்பாடுன்னா அதுதான் சாப்பாடு. அவன் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை வாங்கிட்டு 100 ரூபா கையில் கொடுத்தானா அதுதான் கூலி. என்னங்க காலையிலேருந்து 10 மணி நேரம் வேலை செய்கிறோம், எங்களுக்கு 100 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறீங்கன்னு யாரும் கேட்க முடியாது. இதுதான் அடிமைத்தனம். அவன் சொல்கிறது தான் சட்டம், அவன் எழுதுறது தான் தீர்ப்பு. அவன் கொன்று போட்டால் கூட இவங்களால பெருசாக அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியாது. அதுக்கு நியாய சங்கமோ இல்லாட்டி வந்து கோர்ட்டோ கிடையாது. ஒருவேளை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திக்கிட்டு இருக்க அந்த கூலி ஆட்கள்லாம் வச்சு வேலை வாங்குற அந்த சூப்பர்வைசர் ஒரு ஆள் மேலே கல்லை விட்டு வீசிட்டானா, அவனை அடிப்படுத்துகிற மாதிரி சேதாரப்படுத்தினாலோ அவங்கக்கிட்ட யாரும் போய் கேட்க முடியாது, ஏன் என்னை அடிச்ச அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அடிமைத்தனம். அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. சுயமாக யோசித்து முடிவெடுக்கிற உரிமையோ, காலையில் 9 மணிக்கு தான் வேலைக்கு போகணும் 10 மணிக்கு தான் வேலைக்கு போகணுங்கிற கதையோ, அவன் சொல்கிறது தான் சட்டம், அவன் சொல்கிறது தான் நீதி. அந்த மாதிரி சூழ்நிலையில் 400 வருஷம் அடிமைகளாக இருக்காங்க. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, 400 வருஷம் அவர் சொன்ன காலம் முடிஞ்சிச்சு, அவங்க வெளியில் கொண்டு வரணும். வெளியில் கொண்டு வர்றதுக்கு மோசேங்கிற ஒரு நியாயாதிபதி எழுப்புறாரு. அவர் தான் வந்து முதல் ஜட்ஜுனா யார்? நீதி அவர் மூலமாக தான் 10 கட்டளைகள் எல்லாமே மனுஷங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி ஒரு ஆளை உருவாக்குறார். அந்த நாட்டு மக்களை அநேக வாதிகளை அனுப்பி கடைசி வாதையாகிய தலைப்பிள்ளையை சங்காரம் பண்ணி வெளியில் ஆண்டவர் கூட்டிகிட்டு வர்றார். கூட்டிகிட்டு வரும்போது இவங்களுக்கு எங்கே போகணும்னு தெரியல. முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோன். இவங்களால முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. ரெண்டுமே சத்ரு. ஒரு சத்ரு பின்னாடி வர சத்ருவை பார்த்தா அவன் சங்கரிச்சிருவான், அவன் கொலை பண்ணிடுவான். அட்லீஸ்ட் 3/4 பேரை கொலை பண்ணிட்டு ஒரு சில பேரை மட்டும் திரும்ப அடிமையாக கூட்டிகிட்டு போயிடுவான். அவள் குடும்பம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஒருவேளை பிள்ளைகள் இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. இல்லாட்டி பெற்றோர்கள் இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. முன்னாடி ஒரு பெரிய சத்ரு நிற்கிது. என்ன சத்ருவன்? செங்கடல். இப்போ நம்ம ஒரு வசனம் வாசிச்சோம்ல, சத்ரு வெள்ளம் போல சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். அல்லேலூயா. இப்போ வெள்ளம் போல சத்ரு கடல் மாதிரி நிற்கிது. வெள்ளம் மாதிரி வந்தால் கூட பரவாயில்ல, இவங்களுக்கு முன்னாடி எப்படி நிற்கிது? கடல் நிற்கிது, செங்கடல். இவங்க நீந்தியெல்லாம் போக முடியாது. நீந்தி அந்த சைடு போகிறதுக்கு வழியே கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் ஒரு சில நேரத்துலையாவது நீங்கள் இந்த சம்பவத்தை இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்திருப்பீங்க. என்ன வந்திருப்பீங்கன்னா, முன்னாடி என்ன போகிறதுன்றே தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை நின்றுக்கலாம். எர்லியரா நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து வந்திருந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழ்நிலை நின்றுக்கலாம் ஒரு வேளை. அடுத்து என்ன செய்யறது? ஒரு வழி கூட இல்லை. சின்ன வழி இருந்தால் அதுவும் இல்லை. பெரிய ரோடு வேணாங்க, ஒரு ஒத்தடி பாதையாவது இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் சந்தோஷமாக நடந்து நான் போயிடுவேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கு முன்னாடி பெரிய கடல் தான் நிற்கிது, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படிங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் வந்திருக்க வாய்ப்பு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் தான் நம்மளை நிறைய பேர் ஆண்டவர் சந்திச்சிருப்பார். ஜலப்பிரளயம் மாதிரி நிற்கிற இடத்துல தான் நம்மளை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்து தான் கூட்டு வந்திருப்பார் இந்த இடத்துக்கு. அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஜனங்கள் முன்னாடி போகிறதுக்கு வழி இல்லை, பின்னாடி பார்வோன் வந்துட்டு இருக்கான்.
மோசேட்ட சொல்றாரு, அவங்களை வழி நடத்திட்டு வந்த மோசேட்ட சொல்றாரு, நீ ஒன்று செய்ய, உன் கையில் இருக்க கோல் நீட்டி செங்கடலை பிளந்துரு அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறார். அதை நீங்கள் வாசிப்பீங்க, யாத்திராகமம் 14:21 வாசிப்பீங்க. வாசிக்க கேட்போமா? யாத்திராகமம் 14:21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆண்டவர் ஒரு விஷயத்த பண்ணுறாரு. இதை ஒருத்தர் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த டிஸ்கஷன் வந்துச்சு. அதில் 2-3 பாயிண்ட் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த காற்று அடிச்சிச்சு. காற்றடிச்சா கீழே சகதி இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? காற்று அடிக்குது, சகதி கீழே இருக்குமா இருக்காதா? சேரு சேரு, சகதினா சேரு. உங்கள் வயலில் தண்ணி கலந்த சேரு இருக்கும் இல்லையா, அதான் சேரு. இருக்குமா இருக்காதா? அங்கே இருந்துச்சா இல்லையா? எப்படி? ஆனால் அங்கே சகதியே சேரே இல்லை. அவங்க வசனம் தெளிவாக சொல்லுது, அவங்க வெட்டாந்தரையில் நடந்து போனாங்க. வெட்டாந்தரையில் நடந்து போனாங்க, அப்படிதான் வசனம் சொல்லுது. வெட்டாந்தரைன்னா என்னன்னா காஞ்ச தரை, இந்த மாதிரி தரை, இல்லாட்டி வெளியில் இருக்க மாதிரி தரை. காத்தடிச்சா எப்படிங்க வெட்டாந்தரை உருவாகும்? அதுதான் அதிசயம். அல்லேலூயா, அதுதான் அதிசயம். தண்ணி இப்படி நிற்குமா செவுரு மாதிரி? எப்படி நின்னுச்சு? அதுதான் அதிசயம். இது எல்லாத்துக்கும் காரணமா ஒருத்தர் இருந்தார். யாரு? அங்க இருந்தவர் யாருன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி கீழ்காத்துனா நீங்க காத்து அடிக்குது, இந்த காயது அந்த காத்து கிடையாது. அது அதை நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 2:1 வசனம், 2வது அதிகாரம் 1வது வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அடுத்த வசனம் வாசிங்களா. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. போதும், நம்ம பல தடவை பேசியிருக்கோம். பழைய ஏற்பாடுங்கிறது நிழல், புதிய ஏற்பாடுங்கிறது என்னது? நிஜம். அங்க வந்த காத்து என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன்று வாசிச்சோம்ல, என்னது? சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடி ஏற்றுவார். அங்க வீசின காத்து நம்ம ஊர்ல அடிக்கிற காத்து கிடையாது, தேவனுடைய ஆவியினுடைய காற்று. அந்த ஆவியானுடைய காற்று பலமாய் வீசின போது தான் என்னாச்சுன்னா அக்னி பிளம்பு போல நாவுகள். எதனால காஞ்சிச்சு எங்க தண்ணி? அக்னினால். நீங்க இன்னொரு வியாக்கியானம் சொல்றேன். எலியா போய் ஒரு பலியிடுறாரு, மாடை வெட்டி பலி செலுத்துறாரு. அப்போ வானத்துல இருந்து அக்னி வந்து என்ன பண்ணி போட்டுச்சு? பச்சித்து. அதுக்கு அடுத்தது என்ன போட்டிருக்கு? தண்ணீரை நக்கி போட்டுட்டு. அங்க இருக்க தண்ணி சேறு கூட இல்லாத அளவுக்கு கிளியர் பண்ணிருச்சு. அதுதான் அதிசயம். அந்த காற்று பழைய ஏற்பாட்டில் வீசப்பட்ட காற்று எதை குறிக்குது அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிச்ச மாதிரி பரிசுத்த ஆவியானுடைய காற்று. ஏதோ சுழல் காற்று மாதிரி பிரளயத்தை அடக்கி போட்ட காற்று எதுனா அதுதான் ஆவியானுடைய காற்று. அங்கேயும் நீங்க பாருங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து கூடி ஒரு இடத்துல நின்னாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்தது ஸ்டெப்பு பின்னாடி பார்வோன், முன்னாடி பார்த்தா பிரளயம், தெரியல எங்க போறதுன்னு. வழி இல்லை, வழி திறந்துச்சு. எப்ப திறந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானாகிய காற்று வீசப்பட்ட போது. இங்கேயும் பாருங்க, அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிட்டாரு. ஓரளவுக்கு பயம் தெளிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பயந்து போய் பூட்டி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இவங்களுடைய சீஷர்கள் எல்லாம். பயம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்ப தெரிஞ்சிச்சு? ஆண்டவர் வந்து அவங்கள பார்த்து சந்திச்சு அவங்க கிட்ட பேசிட்டு போனோன்னா பயம் தெளிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. வழி இப்ப வரைக்கும் திறக்கல, விசுவாசத்துல காத்திருந்தாங்க. ஆனா ஆவியானவர் வந்த உடனே பெர்ஃபெக்டான வழி திறந்துச்சு. அங்கேயும் கூடி வந்திருந்தாங்க, இங்கேயும் கூடி வந்திருந்தாங்க. அங்கேயும் அவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல, இங்கேயும் எங்க போறதுன்னு தெரியல. அங்கேயும் காத்தடிச்சிச்சு. பழைய ஏற்பாட்டு நிழலில் காத்தடிச்ச காற்று
தண்ணீரை எல்லாம் நக்கி போட்டது போல புதிய ஏற்பாட்டில் வந்த காற்று இவங்க பிரச்சனையே இல்லாமல் நடக்கிறதுக்கு அழகான ஒரு வழியை திறந்துச்சு. பயம் போச்சு. இப்போ இந்த 2 சம்பவத்தில் தான் நம்மளுக்கு ஒன்று புரியுது. எப்போ நம்ம சூழ்ந்து வெள்ளம் போல சத்துரு வரும்போது நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுது, அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய காற்று. அந்த காற்று எப்படி அடிச்சிருந்தா கடலையே 2ஆ பிளந்திருக்கும். எப்படி அடிச்சிருந்தா அங்க இருக்க தண்ணீரே ஒன்றும் இல்லாத மாதிரி வெட்டாந்தரையா மாற்றி இருக்கும். எப்படி அடிக்கும்னா நம்ம வாழ்க்கையில அடுத்த வழியே இல்லாம நம்ம ஸ்தம்பிச்சு நிற்கும் போது நம்ம அழகா நடந்து போறதுக்கு ஒரு வழியை இன்னைக்கும் உண்டாக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, இப்போ அது பரிசுத்த ஆவியானவருடைய காற்று அடிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணாங்க. பரிசுத்தவான்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களும் ஒன்று பண்ணாங்க, பரிசுத்தவான்களாகிய புதிய ஏற்பாட்டு ஜனங்களும் ஒன்று பண்ணாங்க. அது என்ன பண்ணாங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வாசிக்க கேட்போம். ரோமர் 10:10. ரோமர் 10:10. நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த காற்று வீசப்பட வேண்டுமே ஆனால், இப்பேற்பட்ட ஆவியானுடைய வல்லமை வீசப்பட வேண்டுமே ஆனால் ஒன்று இருக்கணும். அது பேர் தான் நீதி. அது பேர் என்ன? அது பேர் என்னது? திரும்ப சொல்லுங்க வாயை திறந்து. ரட்சிப்பு உண்டாக என்ன பண்ண வேணும்? நீதி வேணும். நீதி வேணும். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு நீதி தேவைப்பட்டுச்சு. அது என்ன நீதின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் தேவனுடைய நீதி. அந்த நீதி இவங்களுக்கு எப்போ கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தலைப்பிள்ளைகள்லாம் சங்கரிக்கப்படுறதுக்கு முன்னாடி, எகிப்தியருடைய தலைப்பிள்ளைகள்லாம் சங்கரிக்கப்படுறதுக்கு முன்னாடி மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி இன்னைக்கு நைட்டு நான் ஒரு சம்பவம் பண்ண போறேன். அந்த சம்பவம் நடந்த உடனே பார்வோன் என்ன பண்ண போறான்? உங்களை எல்லாரையும் வெளியில கெஞ்சி கூத்தாடி அனுப்பிச்சு விட்டுருவான். நீ போயெல்லாம் கேட்க வேண்டாம். அவன் என்ன செய்ய போறான்? உங்களை கெஞ்சி கூத்த, தயவு செஞ்சு வெளியில போயிருங்கப்பா, இங்க இருந்துடாதீங்க அப்படின்னு பயந்து அனுப்பிச்சிருவான். பார்வோன் மட்டும் பயப்பட மாட்டான். பார்வோனுடைய நீதிக்கு உட்பட்ட அத்தனை பேர் என்ன பண்ண போறாங்க? பயப்பட போறாங்க. அப்படி ஒரு வேலையை நான் பார்க்க போறேன். அது பண்ண உடனே தயவு செஞ்சு வெளியில போயிருங்க சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு உங்களை அனுப்பிச்சிருவான். அது நடக்கிறதுக்கு முன்னாடி பார்வோனுடைய நீதிக்கு உட்படாம நீங்க இருக்கணும். அவன் ஜனங்கள்லாம் யாரு? பார்வோனுடைய நீதிக்கு உட்பட்ட எகிப்தியர்கள். நீங்க வாசிச்சு பாருங்க. எசேக்கியேல்ல இருக்கும். பார்வோனை பத்தி நான் எழுதுறேன் அப்படின்னு பிசாசை பத்தி எழுதுவார் ஆண்டவர். நீ உன்னதருக்கு ஏறணும்னு நீ சொன்ன, நீ கானான்ல இருந்த அப்படின்னு பார்வோன்கிற பேரை வச்சு ஆரம்பிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் யார் இந்த பார்வோன் அப்படின்னா, பிசாசுனுடைய நீதிக்கு உட்பட்ட ஒரு ஆளு. அவனுடைய புனித தெய்வமே பார்த்தீங்கன்னா பாம்பு. பார்வோனுடைய சிங்காசனத்தில் இருக்க அவன் தலையிலேயே ஒன்று வச்சிருப்பான், பாம்பு வச்சிருப்பான். அந்த பார்வோனுடைய மந்திரவாதி என்ன பண்ணுவான்னா, பாம்பை கீழே போடுவான். அது 2 ஆகும். அது டக்குன்னு திரும்ப எடுத்தா கோலாயிரும். இதுதான் பார்வோனுடைய நீதி. இந்த பார்வோன் யாரு அப்படின்னா, பிசாசுனுடைய நீதிக்கு உட்பட்டவன். அவனுடைய ஜனங்கள் யாருன்னா, பார்வோனுடைய நீதிக்கு உட்பட்டவர்கள். ஆனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிசாசுக்கு உட்பட்ட ஜனங்கள். இப்ப ஆண்டவர் இந்த அற்புதத்தை செஞ்சு அவங்களை வெளியில கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஆல்மோஸ்ட் அவனுடைய நீதிக்கு தான் உட்பட்டு இருந்தாங்க. இவங்களும் போய் என்னதை கும்பிட்டுருப்பாங்க? பிசாசு கொஞ்சம் பேர் கும்பிட்டுருப்பான். அவன் தெரிஞ்சு பண்ணான், தெரியாத பண்ணலாம், அதெல்லாம் 2வது. ஆனாலும் இவங்க தேவ நீதிக்கு உட்பட வேண்டும். அப்ப ஆண்டவர் ஒன்று செய்யறாரு. இன்னைக்கு நைட்டு நான் வெளில போறேன். அங்க யார் போனா? நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நைட் யார் போனா? கர்த்தருடைய தூதனானவர் அங்க போனாரு. அவர் தான் சொல்றாரு, நான் தான் போறேன் அப்படின்னு ஆண்டவரே போனாரு. ஆண்டவர் போகும்போது அவர் சொல்றாரு, சங்காரனா உன் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டேன், விட மாட்டேன். சங்காரனா அது நோயே. சங்கார தூதன்லாம் அங்க போகல, ஆண்டவர் தான் போனாரு. போகும்போது இவங்களுக்கு ஒரு நீதி தேவைப்பட்டுச்சு.
இவங்களுக்கு ஒரு நீதி தேவைப்பட்டுச்சு. அப்போ மோசேயை கூப்பிட்டு சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு நான் ஒரு வேலையை பண்ண போறேன், நாளைக்கு உன்னை என்ன செய்வான், காலையில கும்பிட்டு தயவு செஞ்சு போயிருங்கப்பா, இங்க இருந்துடாதீங்க, இருந்தீங்கன்னா என்ன ஆகும், எங்களுக்கு நாங்களும் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு கும்பிட்டு உங்களை அனுப்பிச்சி விடுவோம் அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒன்று செய்கிறாரு, நீ இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை, ஆட்டுக்குட்டியை வெட்டி அது ரத்தத்தெல்லாம் உங்கள் வீடுகளில் தொலைச்சிக்கங்க, வீட்டில் இருக்க கதவுகளில் பூசிக்கங்க. அதுதான் தேவநீதி. அப்ப நான் போகும்போது உங்க வீட்டுக்குள்ள சங்காரம் நடக்காம பார்த்துக்குவேன். அது எதன் நிமித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நீதிக்கு உட்பட்டவர்கள். இவங்க யார் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியின், அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால அவருடைய நீதிக்கு உட்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள். உங்களுக்கு ஒரு நீதி இருக்கணும். அந்த நீதி நிமித்தம் தான் நீங்க காப்பாற்றப்பட முடியும். ஒருவேளை அந்த நீதி இல்லைன்னா உங்க வீட்டுக்குள்ள என்ன வரும், சங்காரம் வரும். அங்க இருந்தவன் பார்வோனுடைய நீதிக்கு, பிசாசுனுடைய நீதிக்கு உட்பட்டவன். அங்க நல்லவன் இருந்திருப்பானான்னு கேட்டான், நம்மளோட நல்லவன் இருந்திருப்பான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட நல்லவன் கட்டாயமா அங்க இருந்திருப்பான். ஆனாலும் ஓவராலா மொத்தமா பார்க்கும்போது அவன் யாரு, பார்வோனுடைய நீதிக்கும் பிசாசுனுடைய நீதிக்கும் உட்பட்டவர்கள். அதே நேரத்தில் இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில கெட்டவன் இருந்திருப்பானான்னு கேட்டா இருந்திருப்பான். இவன் யாரும் இந்த எகிப்து ஜனங்களோட நல்லவனான்னு கேட்டா தெரியாது நம்மளுக்கு. இங்கேயும் கொலைகாரன் இருந்திருப்பான், இங்கேயும் 4 ஃப்ராடு இருந்திருக்கும். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இவன் காப்பாற்றப்பட வேண்டுமே ஆனால், இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமே ஆனால் இவனுக்கு ஒரு நீதி தேவை. அந்த நீதி வரணும்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தத்தை பார்த்துட்டு நான் போயிடுவேன். இதை தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ரத்தத்தினால நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நீதி கிடைக்குது. நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்பட வேண்டும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கப்படணும். சரி, இந்த வீடுனா என்ன அப்படின்னு நீங்க ஒரு வேளை கேட்பீங்க. அந்த வீட்டு மேல ரத்தத்தை தெளிச்சாங்க, வீட்டில் உள்ள நிலைக்கால்கள்ல அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிச்சு வச்சாங்க. அது நிமித்தம் தேவநீதி அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதுதான் கிருபை. வீடுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை குறிக்குது. நம்மளுக்கு ஒரு வசனம் தெரியும், இல்லாட்டி வாசி கேட்போம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் எது? நம்ம சரீரம். அப்ப அந்த வீடுங்கிறது எதை குறிக்குது? நம்ம வாழ்க்கையும் நம்ம சரீரத்தை. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்புறம் போய் படிச்சு பாருங்க. மத்தேயு 12:43 வாசிக்கும் போது ஒரு விஷயம் தெரியும். ஒருத்தர் வீட்டுக்குள்ள பிசாசு இருக்கு. அந்த வீடுங்கிறது எதை குறிக்கிறது? அவன் இருதயத்தையும் அவனுடைய சரீரத்தையும் குறிக்குது. பிசாசு வெளியில போயிடுச்சு, அது போய் சுத்தி பார்க்குது, வறண்ட இடத்துலலாம் சுத்துது. வறண்ட இடம் என்ன? வறண்ட இடம்னா என்ன? அங்கிட்ட சுத்தி பார்க்குது. ஆனா அதுக்கு ஒரு ரெஸ்டே இல்லை பிசாசுக்கு. அப்ப திரும்ப வந்து பார்க்குது, நான் விட்டு வந்த வீட்டை திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையா இருக்கிறதையும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதுமா இருக்கிறதை கண்டு இந்த பிசாசு என்ன பண்ணுது, சுத்தி பார்த்துட்டு ஒருத்தன் தான் வெளில போச்சு இல்ல, அந்த வீடு இப்ப எப்படி இருக்கு? இந்த பிசாசு போனதுனால வெறுமையா இருக்கு, ஆனா ஜோடிக்கப்பட்டு அழகா இருக்கு. அப்படின்னா அந்த சரீரம் எப்படி இருக்கு? பிசாசு போன சரீரம் அழகா இருக்கு, ஆனா என்னவா இருக்கு? வெறுமையா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையும் இல்லை, ஆவியும் இல்லைங்க, வெறுமையா இருக்கு. ஆனா எப்படி இருக்கு? ஜோடிக்கப்பட்டு இருக்கு. ஏன்? இந்த பிசாசு அங்கிருந்து வெளில போச்சு. அப்ப இந்த வீடுங்கிறது எதுங்கிறது நம்மளுக்கு இதை வச்சு புரியுது. ஒரு மனுஷனுடைய இருதயம், மனுஷனுடைய சரீரம், இதுதான் வீடுன்னு பார்க்கிறோம். இந்த வீட்டு மேல ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். இந்த ரத்தத்தினுடைய நீதி நம்மளுக்கு கிடைக்க வேண்டும்.
அப்பனா தான் பிசாசு வராம இருக்கும். அதுதான் பஸ்கால நடந்துச்சு. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நீதிக்கு உட்பட்டவங்க தான் யார்? இவங்க இந்த இஸ்ரேல் ஜனங்கள். பிசாசுனுடைய நீதிக்கும் பார்வோனுடைய நீதிக்கும் உட்பட்டவர்கள் தான் யாரு? எகிப்து ஜனங்கள். இவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். ஆனா இவங்க காப்பாற்றப்படணும்னா இவங்களுக்கு ஒரு நீதி வேணும். அதுதான் ஆட்டுக்குட்டியின் நீதி. பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். நம்மளுக்கும் அந்த நீதி கிடைக்க வேண்டுமே ஆனால், பிரளயத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமே ஆனால், செங்கடல் பிளக்க வேண்டுமே ஆனால், யோர்தான் நிற்க வேண்டுமே ஆனால், நம்மளுக்கு ஒரு நீதி தேவைப்படுது. அதுதான் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நீதி. அல்லேலூயா சொல்லுங்க. யாருனால் உண்டான நீதி? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான நீதி. ஏற்பாட்டு கான்டெக்ஸ்ட் நம்ம வாசிக்கணும் அப்படின்னா, எது ஆபிரகாமுக்கு எது நீதியா காணப்பட்டுச்சு? ஆபிரகாமுக்கு எது நீதியா காணப்பட்டுச்சு? விசுவாசம். விசுவாசம். விசுவாசத்தினால விசுவாசிச்சது ஆபிரகாமுக்கு என்னவா எண்ணப்பட்டுச்சு? நீதியா எண்ணப்பட்டுச்சு. இப்ப இந்த ரத்தத்தினுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். என் வீட்டுக்குள்ள, என் இருதயத்துக்குள்ள பிசாசு வரக்கூடாது அப்படின்னா, அது இருக்கிற பிசாசு வெளியில போகணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நம்பணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எனக்கு நீதி கிடைச்சிருக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்பு எனக்கு கிடைச்சிருக்குங்கிறத முழுவதுமாய் நாம் நம்ப வேணும். ஆனா நம்புறதுக்கு பிசாசு விடுமான்னு கேட்டா, முடிஞ்ச அளவுக்கு நம்பாம இருக்கிறதுக்கு போராடும். இதுதான் சத்தியம். எனக்கு உங்களால் நம்ப முடியாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லா வேலையும் பிசாசு பார்ப்பான். ஏன்? அவனுக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தையும் நம்பினா அவனுக்கு என்ன இல்லைங்க, வேலை கிடையாது. அவனால இங்கே இருக்க முடியாது. நம்ம இதுக்கு மீறி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மளுக்கு வெளிப்படணும், யோர்தான் பிளக்கணும், செங்கடல் பிளக்கணும்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்பணும். அது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உண்டான நீதி. அதுதான் நீதி. என்னுடைய உழைப்பினால உண்டான நீதி கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் உண்டான நீதி. அது என் இருதயத்தில் தெளிக்கப்பட்டிருக்கணும், என் வீட்டில் தெளிக்கப்பட்டிருக்கணும். வீடுனா என்னன்னா, நான் சொல்றது ஆவி ஆத்மா சரீரம். இந்த இடத்துல தெளிக்கப்படணும். தெளிக்கப்படுறதுனா என்னன்னா, அதை தான் இப்போ வாசிச்சோம். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அந்த நீதி எனக்கு உண்டாகணும்னா என் இருதயத்தில் நான் நம்பணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்பு உண்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்சி உண்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் இருதயத்தில் தொழிக்கப்பட்டிருக்கும் போது பிசாசால உள்ள வர முடியாது அப்படிங்கிற நீதி உண்டாகணும்னா என் இருதயத்தில் நான் என்ன தெரியுமா பண்ணணும்? நம்பணும். இதுதான் அந்த ரத்தத்தை, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து தொளிக்கிறதுக்கு சமம். பழைய ஏற்பாட்டில் நிழல், புதிய ஏற்பாட்டில் நிஜம். பழைய ஏற்பாட்டில் பஸ்கா குட்டியின் ரத்தத்தினால அவங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு நீதி கிடைச்சிச்சு. அந்த நீதியின் நிமித்தம் தான் வெளியில வந்தாங்க. அந்த நீதியின் அடிப்படையில் தான் கடல் பிளந்துச்சு. அந்த நீதியின் அடிப்படையில் தான் பரிசுத்த ஆவியானவர் வெள்ளத்தையே உடைச்சு தள்ளினார், பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றினார். இந்த நீதி உண்டாகணும்னா புதிய ஏற்பாட்டில் உங்க இருதயத்தில் நீங்க விசுவாசிக்கணும். எதை நம்பணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உண்டான நீதி எனக்கு என்ன பண்ணிருக்கு? கிடைச்சிருக்கு. அந்த நீதி என்னவா எண்ணப்பட்டுச்சு ஆபிரகாமுக்கு? அந்த விசுவாசம் என்னவா எண்ணப்பட்டுச்சு? நீதியா எண்ணப்பட்டுச்சு. அதை விசுவாசிக்கும் போது எனக்கு நீதி கிடைக்குது. அந்த விசுவாசம் தான் நீதி. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில பிரளயமாய் நிற்கிற பிசாசு, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு பிரளயம் போல பிசாசு நிற்குது. அந்த நீதி கிடைக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் இயேசுவையும் நம்ம நம்பணும், விருதயத்தில் முழுசா நம்பணும். சரி, அதுக்கு அடுத்தது அந்த ரத்தத்தை என் இருதயத்தில் தெளிக்கிறது, அந்த வீட்டில் தெளிக்கிறதுக்கு இல்லாட்டி அதில் பூசி வைக்கிறதுக்கு சமானம் எதுனா, இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் விசுவாசிக்கிறது. அடுத்தது ஒன்று சொல்லுது அந்த வசனம், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படணும். ஆண்டவர் ஒரு இடத்துல என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து படகுல ஏறி அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்றாரு சீசர்களோட. போகும்போது என்ன வந்துச்சு?
பெரிய ஒரு அலை வந்தது. நீங்கள் இதை எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா மத்தேயு 8 24 வசனம் வாசிக்க கேட்போமா? மத்தேயு 8 24 26. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. இயேசுவோ நித்திரையாயிருந்தார். அதற்கு இயேசு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சரி, இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அக்கறைக்கு போகும்போது சீஷர்களும் ஆண்டவரும் படகுல போகும்போது ஒரு பெரிய காத்தடிக்குது. காத்தடிச்சு அந்த படகு என்ன பண்ணுது? புலம்புது, அலை பாயுது. கடல் பயங்கரமாக சீற்றமாக இருக்கு. இவர் போய் ஆண்டவர் போய் எழுப்புறாங்க. எழுப்பி, என்ன சாமி இப்படி கவுர போகிறோம், உள்ள விழுந்தோம்னா அவ்வளோதான் நம்ம கதை, நீங்கள் என்னடா நிம்மதியாக தூங்குறீங்கன்னு அவர் எழுப்பி விட்டு ஆண்டவர் அப்போ சொல்கிறாரு, காற்றையும் கடலையும் அதட்டினார். இது எந்த காற்று? ஃபஸ்ட்டு பார்த்த காற்று ஆவியானவருடைய காற்று. இது பிசாசினால் வந்த காற்று. ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். ஆனால் பிசாசு என்ன பண்ணுது? காற்றை அடித்து ஜலத்தை ஆட்டி படகை கவிழ்க்கலான்னு பார்க்குது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வாயை திறந்து அதட்டினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினால் அறிக்கை பண்ணப்படும். இன்னொரு வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், விசுவாசத்தின் நிறைவினால் வாய் அதட்டும். விசுவாசத்தின் நிறைவினால் வாய் என்ன பண்ணும்? அதட்டும். இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு வாயினால் அறிக்கை செய்தல். பிரளயம் மாதிரி இருக்கு சூழ்நிலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்பணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்பணும். இயேசுவை விசுவாசிக்கணும். விசுவாசத்தோட மட்டும் நின்னா பத்தாது, நாவினால் அந்த அதிகாரத்தை பிரயோகிக்கணும். நாவு தான் என்னன்னா கப்பலுக்கு சுக்கான். கப்பல் எங்க திரும்பணுங்கிறத முடிவு பண்றது சுக்கான்னு உள்ளதான் இருக்கும். போட்டு இவ்வளவு பெருசா இருக்கும். இந்த ஸ்டேஜ் சைஸ் இருக்க போட்டு சுக்கான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசு தான் இருக்கும். ஆனா அந்த போட்டு எங்க திரும்பணும் அப்படிங்கிறத முடிவு பண்றதை யாரு? சுக்கான். நல்ல வாய், நல்ல நாவு ஜீவ விருட்சோன்னு வசனம் சொல்லுது. அது என்ன பண்ணாதுன்னா கொடக்கு முடக்கா கிறுக்கு பிடிச்சி என்ன பண்ணாது? பேசாது. அது அதிகாரத்தை பேசும். இயேசுவின் நாமத்தினால பிரளயமே அகன்று போ அப்படின்னு பேசும். இயேசுவின் நாமத்தினால வழி பிறக்கும் அப்படின்னு பேசும். இயேசுவின் நாமத்தினால சத்துருவே உன்னை ஜெயிக்கிறேன்னு அந்த வாய் பேசும். எப்படி பேசும்? இருதயத்தின் நிறைவினால, விசுவாசத்தின் நிறைவினால வாய் அதட்டும். அதுதான் ஆண்டவர் பண்ணாரு. இறையாதே அமைதலாரு. பேசின உடனே என்னாச்சு? பிரளயம் அமைதி ஆயிடுச்சு. பழைய ஏற்பாடு எடுத்துக்கங்க. மோசே என்ன பண்றாரு? கையை நீட்டி என்ன பண்ணாரு? ரெண்டா பிறந்தார். அங்க பேசினாருன்னு இருக்கா? இல்ல. பழைய ஏற்பாட்டில் கையை நீட்ட வேண்டியதா இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சு? பேச வேண்டியதா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் நம்பணும், இயேசுவை விசுவாசிக்கணும். இதுதான் நீதி, இதுதான் தேவ நீதி. என்னை பிசாசு தொட முடியாதுங்கிறத நம்ம நம்பணும். பிசாசு வெள்ளம் போல இருந்துட்டு போட்டோம். பிசாசு வெள்ளம் போல வரும்போது பரிசுத்த ஆவியானவர் பிரளயம் போல ஆயிடுவார். என்ன சொல்றது? பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆயிடுவார்? அக்னி காற்று மாதிரி ஆயிடுவார். பிரளயம்னா புயல் மாதிரி ஆயிடுவார். பிசாசு வெள்ளம் போல வரும்போது கொடி ஏற்றுவார்னா கொடி கம்பியை நட்டு ஏற்றுவார்னு அர்த்தம் கிடையாது. அவர் எப்படி ஆயிடுவார்? புயலா மாறிடுவார். பரிசுத்த ஆவியானவர் புயலாயிருவார். இதுதான் நம்பிக்கை. சத்ரு வெள்ளம் போல வரானா வந்துட்டு போட்டோம். ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன செய்வார்? புயலா மாறிடுவார். அந்த புயல் தான் செங்கடலை ரெண்டா பிளந்துச்சு. அந்த புயல் தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெருங்காற்றா வீசுனுச்சு. அந்த புயல் தான்
யோர்தானை ரெண்டா பிளந்துச்சு. அந்த புயல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் வழியை பிறக்க வைக்கிறதுக்கு, அந்த கடலை பிளக்க வைக்கிறதுக்கு வீச போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா. ஒருவேளை இன்னைக்கு வழி இல்லையா, பிசாசு வெள்ளம் போல நிக்கிறானா சுத்தி, யோசிக்க முடியல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையா, இப்ப நம்ம நம்ப போறோம். என்ன நம்ப போறோம்? பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில பிசாசு வெள்ளம் போல நிக்கிறவன்ட்ட என்ன பண்ண போறாரு? புயலா மாற போறாரு. புயல்ங்கிறது தான், நான் இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன், எடுத்துக்கங்க. எரேமியா 23:19. இதோ கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய புசல்னா என்ன? புயல் புயல் புறப்பட்டது, அது துன்மார்க்கருடைய தலையின் மேல் உக்கிரமமாய் மோதும். 20. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தணியாது, கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணர்வீர்கள். கர்த்தருடைய புயல் எப்படி வீசுமா? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த புயல் கடலை பிளந்துச்சு, எல்லாம் பண்ணுச்சு. இந்த புயல் என்னது? இதுவும் அதே புயல் தான். இதுவும் கடவுளுடைய ஆவியினுடைய புயல் தான். கடவுளை நீங்க தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. கடல் ரெண்டா பிளந்துச்சு, இவனுக்கு வழி பறந்துச்சு. அதே கடல்ல யாரு சங்கரிச்சு போட்டா? புயல் ஒண்ணுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டாங்க. பார்வோனுடைய நீதிக்கு உட்பட்ட ஜனங்கள் அமிழ்ந்து போனாங்க. அதே காத்து தான். பரிசுத்த ஆவியானவர் காற்று வெறும் நன்மை மட்டும் நம்ம செய்யணும்னு நினைச்சிக்க கூடாது. அது தீமையானவங்களுக்கு என்ன பண்ணும்? பார்வோனுடைய நீதிக்கு உட்பட்டவங்களுக்கு என்ன செய்யும்? பண்ணும். அவங்க ஒருத்தரும் பிழைக்கல. வசனம் தெளிவா சொல்லுது, ஒருத்தர் கூட தப்பல, மொத்தமும் அமிழ்ந்து போனாங்க. காற்று கொல்லுமா? தாராளமா கொல்லும். இன்னைக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இதை பேசினாரு. என்னமோ நடக்க போகுது. இது பார்வோனுடைய நீதிக்கு உட்பட்ட ஜனங்கள் என்ன பண்ண போகுதுன்னா, இது நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காங்க இங்க ஜனங்கள். கடவுளுடைய வல்லமையை புரியாம கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பிசாசை ஏவுறதுக்கு நிறைய இந்த ஊர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க ரட்சிக்கப்படலைன்னா அமிழ்ந்துருவாங்க. ஒன்று இவங்க ரட்சிக்கப்படணும், இல்லாட்டி இவங்க என்ன பண்ணணும்? ஒன்று தேவதை நீதிக்கு உட்படணும், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஏற்றுக்கிட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும். இல்லாட்டி பார்வோனுடைய நீதி பிள்ளைகளா இவங்க இருப்பாங்க. பார்வோனுடைய நீதிக்கு உட்பட்டு இருந்தாங்கன்னா இவங்க ஜலத்துல சங்கரிக்கப்படுவாங்க, இல்லாட்டி தலை பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எந்த நீதியில இருக்கோம்? ஒன்று கிறிஸ்துவனுடைய பிள்ளையா கிறிஸ்துவ நீதியில நீங்க இருக்கலாம், இல்லாட்டி கிறிஸ்துவுக்கு வெளியில நீங்க ஏதாவது அவங்க பண்றதை பண்ணிட்டு இருக்கலாம். பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கோபாக்கின வரும்போது நீங்களும் மாட்டிக்குவீங்க. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசாம இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? சங்கரிக்கப்பட்டு போயிடும். ஒருவேளை உங்க வீட்டில் ஏதாவது ரத்தம் பண்றப்பா எனக்கும் கொடுப்பா அப்படின்ட்டு இந்த பார்வோன் எகிப்து ஜனங்கள் வாங்கி அவங்க வீட்டில் பூசியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன பண்ணிருக்கோம்? காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. பார்வோனுடைய நீதிக்கு உட்பட்டிருக்கமா, ஆட்டுக்குட்டியானவருடைய நீதிக்கு உட்பட்டிருக்கமாங்கிறதா இப்போ கொஸ்டின். நம்மளும் போய் அங்கே போய் உட்கார்ந்துருந்தோம்னா, நம்மளும் நீதிக்கு உட்படாமல் அவன் பண்ற வேலையை நம்ம பண்ணோம்னா நம்மளும் அங்கே போய் நின்றுக்குவோம். என்னமோ தெரியல, ஒரு 2 வாரமா காடு சொன்னாரு, இங்க பாரு இங்க எல்லாம் வெளியில சத்தம் இல்லாம தான் இருக்காங்க, ஆனா இங்க வெளியில உட்கார்ந்துட்டு இருக்க ஜனங்கள் பண்றது சாதாரணம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள்ல புயல் வீசும், நீ போய் அதுல ஒளிஞ்சிக்க. கிறிஸ்துவுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தப்பிச்சோம். கிறிஸ்துவ நீதிக்குள்ள கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்றதை கேட்டு சத்தம் இல்லாம அவருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தப்பிச்சோம். ஒருவேளை பார்வோனுடைய நீதிக்கு உட்பட்டு, பார்வோனுடைய வேலையா என்னன்னா இந்த மேஜிக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கோலை போடுவான், பாம்பாகும், திரும்ப பிடிப்பான், கோலாகும், இதுதான் இவனுக்கு வேலையே. நம்ம ஊரை சுற்றியும் நிறைய இப்படி தான் இருக்காங்க. காற்று கொஞ்ச நாளில் வீச போகுது, காற்று வீசும், புயல் அடிக்கும், புயல் அடித்து அமிழ்ந்து போகிறதுக்குள்ள அவங்க நீதிக்குள்ளே உட்பட்டாங்கன்னா பரவாயில்ல, தப்பிச்சிருவாங்க. நம்ம பண்ணுறது கடவுளுடைய ஒரு ட்ரெயினுக்கு முன்னாடி போய் நின்று வேலையை பார்த்துட்டு இருக்கோம், விளாண்டுட்டு இருக்கோம்.
ட்ரெயினுக்கு நடக்கக்கூடாதுன்னு நம்ம ஏதாவது வழி பண்ணி ஏதாவது சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி இவன் பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான். ஃபியூ மினிட்ஸில் தே ஆர் கான் ஃபார் இட்டர்னிட்டி. அவ்வளோதான். ஆண்டவருடைய கோபம் பொங்கி எரிஞ்சிச்சு. உடனே நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அப்பா நம்மளுக்கு விரோதம் பண்ணிக்கிறவங்கலாம் என்ன பண்ண போகிறாங்க? இது ஒரு பைத்தியக்காரத்தனம். நீ சந்தோஷப்பட்டனா நீ இன்னும் பார்வனுடைய நீதிக்கு உட்பட்டு தான் இருக்கான்னு அர்த்தம். தேவ நீதி வெளிப்படலாம், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படாலும் நம்ம அவருடைய நீதிக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தன் அழிகிறது கடவுளுடைய விருப்பம் இல்லை. வேற வழியே இல்லாமல் தான் பார்வனுடைய நீதிக்கு உட்படவர்களை சங்கரிச்சார். வேற வழி இல்லை அவருக்கு, இவனை விட மாட்டேங்கிறான். அப்போ வேற வழியே இல்லாமல் அவன்கிட்ட போய் ரெக்வஸ்ட் எழுத முடியாது. காடு would you please allow me, தயவு செஞ்சு அனுப்பிடுன்னா சொல்ல முடியாது. அங்கே வேற வழி இல்லை, அழிச்சு தான் ஆகணும். அழிவை பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்பட்டினா நீ ஆண்டவரோட பிள்ளையே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீ பார்வனுடைய நீதியிலுக்குள்ள தான் இன்னும் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரோட சித்தத்தின்படி சில நேரம் வேற வழியே இல்லை, அழிச்சு தான் ஆகணுமா, ரொம்ப யோசிச்சு தான் அழிக்கிறார். அவருக்கு விருப்பம் கிடையாது. ஜனங்களுடைய பாவம் முத்திருச்சு, அப்போ தான் அழிக்கிறார், வேறு வழி இல்லை. அதை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கன்னா அது ஒரு பைத்தியக்காரத்தனம். நீங்கள் தேவ நீதிக்குள்ளேயே இல்லைன்னு அர்த்தம். இங்கேயே ஆண்டவர் பிரளயத்தை அனுப்ப போகிறாரு, புயல் வீச போகிறாரு. நம்ம காட்கப்பட வேண்டுமே ஆனால் ஒன்னே ஒன்று தான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான நீதிக்கு உட்பட வேண்டும். அப்படின்னா என்ன வேணும்னா, இயேசு என் பாவத்துக்காக மரிச்சாருங்க நம்ப வேணும். நம்பிக்கையின் வெளிப்பாடா பிசாசை கடிந்து கொள்ள வேண்டும். தைரியமா சொல்லுங்க, பிசாசே இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், உன்னால என்ன பண்ண முடியாது, நீ ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நீதி, இதுதான் நீதி, இதுதான் தேவநீதி. தேவநீதிக்கு பங்குள்ளவர்களாய் ஆக வேண்டுமே ஆனால், கடல் பிறக்க வேண்டுமே ஆனால் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், நம்பி பேசணும். பேசுனா நடக்குமாங்க? நடக்கும். அதுதான் வசனம் சொல்லுது. அப்படி நான் சொல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்லுது. கடல் பிளக்கும், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், உன்னால நீ என்ன பண்ண முடியாது, நீ தொடவே முடியாது. நீங்க பேசி பாருங்க. இது ஏதோ நான் கற்பனையோ நான் ஏதோ படிச்சதை சொல்ல, என் வாழ்க்கையில உணர்ந்ததை நான் சொல்றேன். ரெண்டாவது, ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 7:25 வாசிக்கிறோம், வாசிக்கேற்போமா? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அடுத்த வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அப்போ கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடு, கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை, அங்கே வெள்ளமே அடிக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கே வெள்ளமே அடிக்காமல் இருக்குண்டு சொல்ல முடியாது. அடிக்காமல் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. பிரச்சனையே வரக்கூடாதுங்க அப்படிங்கிற அவசியம்லாம் எந்த மனுஷனுக்கும் கிடையாது. நான் எப்படி கேட்குறேன், பிரச்சனையே வரக்கூடாத அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளா? பிரச்சனையே வரக்கூடாத அளவுக்கு நீங்கள் பரிசுத்தவானா? என் வாழ்க்கையில் எப்படிங்க வரப்போச்சு? அப்பேற்பட்ட ஆளா நீங்கள்? இல்லாட்டி நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், எப்படி எனக்கு பிரச்சனை வரப்போச்சு? நீங்கள் அவ்வளோ நீதி உள்ளவங்களா? அந்த கேள்வியை திரும்ப அவர் கேட்டார்னா அவ்வளோ நம்ம சொல்ல முடியாது. இங்கேயும் மழை பெஞ்சிச்சு, வெள்ளம் அடிச்சிச்சு. இந்த வெள்ளம் என்னது? இதுவும் பழைய ஏற்பாட்டில் சிவந்த சமுத்திரத்தின் வெள்ளம், யோர்தானில் வந்த வெள்ளம், இதெல்லாம் அடிச்சிச்சு இங்கேயும். ஆனால் நம்ம வாழ்க்கை கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்க வேண்டும். கண்மலைனா என்னது? அது யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சவன். அப்போ கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த அந்த கீழ்ப்படிதின் மேல் நடக்கிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு மனுஷன் இருந்தானா அவன் அந்த வீடு தான், அந்த சரீரமும் ஆத்மாவும் தான் அந்த வீடு. அந்த வீடு எது மேல கட்டப்பட்ட வீடு? கல்லு மேல கட்டப்பட்ட வீடு. கல்லு மேல, கல் இல்லை, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அங்கேயும் தண்ணி அடிச்சிச்சு, பிரளயம் வந்துச்சு,
புயல் அடிச்சிச்சு, ஒன்றுமே ஆகலை. அது பாட்டில் கல் மாதிரி நின்றுச்சு. ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, பஸ்ஸு போய் மாட்டு மேலே முட்டினா என்ன ஆகும்? காரு போய் மாட்டு மேலே முட்டினா என்ன ஆகும்? மாடு செத்துரும். கார் என்ன ஆகும்? காரும் செத்துரும். இப்போ இருக்க காரை போய் நீங்கள் எருமை மாட்டு மேலே விட்டுனீங்கன்னா உங்களுக்கும் டேமேஜ் இருக்கும். ட்ரெயின் போய் மாட்டு மேலே முட்டுச்சு, என்ன ஆகும்? மாடு செத்துரும். அது ஒன்றும் ஆகாது. ட்ரெயின்னா இப்போ வருதுல வந்தே பாரத் ட்ரெயின், அது இல்லை இப்போ விட்டுருக்காங்கல்ல, பார்க்குறதுக்கு அழகாக காரு மாதிரியே இருக்குல்ல, அந்த ட்ரெயினில் அது என்ன வேணால் ஆகும் அப்படின்னு நான் சொல்லலை, அப்படின்னு ரிப்போர்ட் ஒன்று சொல்லியிருக்கு. வந்தே பாரத் ட்ரெயின் 120 போய் எங்கேயாவது எருமை மாடு 4 மாடு மேலே முட்டுச்சுன்னா 4 மாடு சாகும். ட்ரெயினுக்கும் ஜாஸ்தி இருக்கும் பாதிப்பு. ஆனால் இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் போது பாருங்க, 5000 HP ட்ரெயின், அது மேலே போய் மாடு முட்டுச்சுன்னா என்ன ஆகும்? யானை போய் விழுந்தாலும் ட்ரெயின் ஒன்றும் ஆகாது. கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டு மேலே புயல் அடித்தாலும், மழை பெஞ்சாலும், வெள்ளம் வந்தாலும் வீட்டுக்கு ஒரு பாதிப்பு வராது. மிஞ்சி போனால் ஈரமாகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அவன் தான் புத்தியுள்ள மனுஷன். ஏன்னா இவன் நீதியை விசுவாசிச்சவன் மட்டும் இல்லை. இப்போ சிலர் புத்திசாலியாக கேட்பீங்க, அப்போ ஒரு ஃப்ராடு இருக்கான், கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டான், வந்தும் மனம் திரும்பலை, கிறிஸ்துவின் நீதி என்னை மட்டும் நம்பினானா? அவன் புத்தியுள்ளவன் கிடையாது. அவன் பாதி கிணறு தான்னா. அதுக்கப்புறம் கீழ்ப்படிஞ்சானா? அது அடுத்த சைடு. அவர் சொன்னதை கேட்டு நடந்தானா? அவர் சித்தத்தின்படி நம்ம செஞ்சோமா? அதுதான் ஃபர்ஸ்ட். நான் என்ன சொன்னேன்? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அவன் நீதி உண்டாகிறதுக்கு இன்னொன்று பண்ணான். என்ன சொல்லுவார் ஆண்டவர்? நைட்டு ஃபுல்லாக நீ என்ன பண்ணக்கூடாது, வெளியில் அங்காரம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, அந்த வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. இது கட்டளை. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, வீடு புயல்னால அசையாமல் இருக்கணும்னா என் வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்கணும். கீழ்ப்படியாம நீ இருந்தீனா நீ பண்ண செயல் வேஸ்ட். என் வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்கியா, நான் சொல்றதை நீ செய்யறியா, என் சித்தத்தில் நடக்கிறியா, அப்போ மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி ஒன்றும் உன்னை தொடாது. ட்ரெயின் பாட்டில் போய்கிட்டு இருக்கோம், மாடு வந்து விழுந்துச்சுன்னா மாடு தான் செத்து உள்ளமே ஒழிய ட்ரெயினுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது. ஏன்னா அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. இன்னைக்கு உங்களுக்கு கேள்வி என்னன்னா, கிறிஸ்துவின் நீதியை நீங்க நம்புறீங்க, வாயினால் அறிக்கை பண்றீங்க, அவர் சொல்றது கீழ்ப்படுகிறீங்களா? அதான் கேள்வி. பிசாசு பிரளயம் போல நிக்கிறான், இல்லைன்னு சொல்ல, அவன் மத்திய வழி பிறக்கணும். 2 விஷயம் நீங்க பண்ணணும், விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கை பண்ணணும், அவர் சொல்றது கீழ்ப்படியணும். இதான் 3 ஸ்டெப்பு. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படணும், ரட்சிப்புண்டாக இயேசு கிறிஸ்து அதட்டினது போல அதட்டணும், இறையாதே அமைதலா இருந்து நீங்க வாயை திறந்து சத்தமா பேசணும், கட்டளையிடணும், அதுக்கு அடுத்தது அவர் சொல்றது கீழ்ப்படியணும். அதுதான் ஒரு கம்ப்ளீட்டா கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட வீடு. இப்படி இருக்கிறோமா? என் வாழ்க்கையில் நடத்துல ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2017 வருஷத்தில் ஒரு வாட்டி நான் வேலை மாறணும். எனக்கு இங்கேருந்து திருநெல்வேலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து விஜயவாடாங்கிற இடத்துக்கு என்னை போக சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு விஜயவாடாக்கு என்னால் போக முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், மதுரையில் ஒரு சர்ச்சில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கே எடுத்து வைக்கிறது, ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனே தெரியல. எந்த வேலைக்கு போகிறோம், அதுக்கு அடுத்தது என்ன பிளாங்காக இருக்கலாம். இதோ வனாந்திரத்திலே ஆறுகளை ஓட செய்கிறேன் அப்படிங்கிற வசனத்தை ரொம்ப தெளிவாக பேசுகிறார். அடுத்தது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை நம்பணும் அதை. அப்போ ஏதோ ஒரு வழியை திறக்க போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் எப்படி திறப்பார், யார் மூலமாக திறப்பார் எதுவுமே தெரியாது. இதோ வனாந்திரத்திலே ஆறுகளை, அந்த வசனம் கூட எனக்கு முழுசாக தெரியாது. அப்புறம் நான் எடுத்து படித்து பார்க்கும்போது இதோ வனாந்திரத்திலே ஆறுகளை ஓட செய்கிறவன், செய்ய போகிறேன், வழியை நான் திறக்க போகிறேன் அப்படிங்கிறார். ஆனால் லாஜிக்கலாக என் மைண்டை வச்சு யோசிச்சா அப்படி ஒரு வழி தரக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வழி தரக்கு 1% வாய்ப்பு கூட கிடையாது. ஆனால் சொன்னதை நான் அப்படியே நம்பிட்டேன். என்ன செய்யணும்னு தெரியாது, சும்மா நிற்கிறோம். சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து கால் வருது. அதுக்கப்புறம் தான் இன்னொரு அதே சேலத்தில் எனக்கு ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி மாற்றினார்.
இதுதான் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குறது. வழி இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வழி இல்லாமல் இருக்கிறத ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. நம்ம எதை நம்பணும்னா, ஆண்டவர் பிரளயத்தை அடக்கி போடுவார். பிசாசு எவ்வளோ பெருசாக வேணால் வரட்டும், பிசாசு வெள்ளம் போல் வரும்போது கொடி மட்டும் ஏற்ற மாட்டார். எப்படி ஏற்றுவார்னா, புயல் மாதிரி அடித்து ஏற்றுவார். ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு கொடிய கம்பத்தை நாட்டி கொடியேற்றுறாருன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. புயல் மாதிரி அடித்து வெள்ளத்துக்குள்ளே வழியை திறப்பார். ஏன்னா அவருக்கு எது பழக்கம் அப்படின்னா, வழியை உருவாக்கி தான் ஆண்டவருக்கு பழக்கம். இருக்கிற வழியில் கூட கொண்டு போவாருன்னு சொல்ல முடியாது. எங்கள் அப்பாவோட பழக்கம் என்னென்னா, இல்லாத இடத்துல வழியை உருவாக்குவார். வழி இல்லை கடலுக்குள்ள, அப்படி சம்பவம் நடக்கலை. ஆனாலும் வழியை திறக்கிறது, ரோடு போடுறது, இதுதான் அவருக்கு வேலை. இதுதான் அதில் ஸ்பெஷலிஸ்ட். இருக்கிற வழியில் போக வைக்கணும்லாம் ரொம்ப விரும்ப மாட்டார். வழியை உனக்காக திறப்பார். அது உனக்கு மட்டும்தான் திறக்கப்படும். அந்த வழியில் இன்னொருத்தன் வந்தால் என்னவா, என்ன ஆயிடுவான்? பார்வோட நீதிக்கு உட்பட்டவன் அந்த வழியில் ஜீவ வழிக்குள்ளே வந்தானா என்ன ஆயிடுவான்? ஜீவ வழி மீன்ஸ் உங்களுக்குன்னு திறக்கப்பட்ட வழிக்குள்ளே வந்தானா என்ன ஆயிடுவான்? அப்படின்னு போயிடுவான். இதுதான் தேவநீதி. அதுக்கு நம்ம ஒன்று செய்யணும். 3 ஸ்டெப்பு பார்த்தோம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக நாவினால் அறிக்கை செய்யப்படும். அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையினால் அந்த அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அப்போ தான் அந்த நீதி ஃபுல்ஃபில் ஆகுது, முழுமையடையுது. அவருடைய நீதிக்குள்ளே நீங்கள் நிலச்சி நிற்கணும்னா அவருடைய வார்த்தையினால் கட்டப்பட்ட வீடாக இருக்கணும். வீடுனா உங்களுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியான, சத்தமா சொல்லுங்க, சத்தமா எல்லாம் நம்புறவங்களாம் வாயை திறந்து பேசுங்க. சத்ரு வெள்ளம் போல வரும்போது உங்களுக்கு பாதியெல்லாம் சொல்ல ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லுங்க. சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எங்கள் இரக்கமுள்ள அன்பு பரிசுத்த பிதாவே, இந்த சத்தியத்தை எங்களுக்கு விளக்கி கொடுத்துருக்கீங்கப்பா. உம்முடைய நீதிக்கு உட்பட்ட உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். சத்ரு பிரளயம் போல நின்னா கூட ஆவியானவர் புயலாய் மாறி விரட்ட வல்லமை உள்ளவர் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இதற்கு சுதந்திரவாளியாய் ஆகும்படி நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு விரோதமாக சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் புயலாக மாறி பிரளயத்தை அடக்க, கடலை பிளக்க வல்லமை உள்ளவராக இருக்கீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இருதயத்தில் நாவினால் நாங்கள் பேசுகிறோம். பிரளயத்தை அதட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். காற்றே கடலே அமைதலாயிருந்து நாங்கள் கட்டளையிடுகிறோம். நீதிக்குட்பட்ட ஜனங்கள் வெட்கப்பட்டு போறதே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான நீதிக்குட்பட்ட ஜனங்கள் அவர்கள் மீண்டு தான் வெளியே வருவாங்களே ஒழிய அழிய மாட்டாங்க, முங்க மாட்டாங்க. பார்வோனின் பிள்ளைகள் ஒருவேளை முங்கலாம், நீதிக்குட்பட்ட ஜனங்கள் முங்க மாட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தை கொண்டு, இயேசுங்கிற நாமத்தை கொண்டு பிரளயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அமைதலாயிருந்து நாங்கள் கட்டளையிடுகிறோம். வழிகள் திறக்கட்டும், யோர்தான் நிற்கட்டும், செங்கடல் பிளக்கட்டும். அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பெருங்காற்றின் சத்தம், இரைச்சல், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த சத்தம், இரைச்சல், புயலே அமைதியாயிருங்கிற அந்த வல்லமையுள்ள வார்த்தைகள் வெளிப்பட வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய நீதிக்குட்பட்ட ஜனங்கள் உமக்கு கீழ்ப்படியே எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். புத்தியுள்ள பிள்ளைகளாய் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காற்று மோதினாலும் அலை அடித்தாலும் அது ஒன்றும் ஆகாது. மாடு வந்தாலும் பிசாசு வந்தாலும் யானை குறுக்கிட்டா கூட இந்த ட்ரெயின் போல எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதற்காக எங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். பிசாசின் ஆதிக்கங்கள் எல்லாம் அகன்று போட்டோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வருகிற பொல்லாத சத்துருடைய காற்றுகள் அகன்று போட்டு நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியினுடைய புயலினால் நிர்மூலமாகி போட்டும், பரிசுத்த ஆவியினால் கீழ்காற்றினால் நிர்மூலமாகட்டும், செங்கடல் பிளக்கட்டும், வெட்டாந்தரை உருவாகட்டும், வழி பிறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் அதிகாரத்தை உபயோகித்து வார்த்தையினால் நாங்கள் பேசுகிறோம். புயலே அமைதலாயிடுன்னு நான் கட்டளையிடுகிறேன். புயலே அமைதலாருன்னு கட்டளையிடுகிறேன். உடைய வார்த்தையின் அதிகாரம்
உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவாய் பொழியப்பட வேண்டுமாக நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மனோட கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போசற்று வாழத்தையும் தேடி வந்து மனதார போற்றினோம் மோட்சலோகத்திற்கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.